வெல்கம் பேக் டு சேனல். நான் சினிமாஸ் வித் மீ சுஷ்மிதா. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான அப்டேட்டோட தான் வந்திருக்கோம். அது என்ன அப்டேட், என்ன ஆக்டர் பத்தி தானே யோசிக்கிறீங்க? ரியோராஜ் பத்தின அப்டேட் தான். இவரோட அப்கமிங் மூவி பத்தி. ஆல்ரெடி நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில நிறைய அப்கமிங் ஆக்டர்ஸ் வந்துட்டு இருக்காங்க. அதர்வா அவரோட தம்பி ஆகாஷ் முரளியா இருக்கட்டும், இல்ல கவினா இருக்கட்டும், இவங்க எல்லாமே ஒன் ஆஃப் த எமர்ஜிங் ஆக்டர்ஸ்னே சொல்லலாம். இதை தொடர்ந்து ரியோராஜ் அவர்களும் இந்த வரிசையில தான் இருக்காரு. இவர் என்ன பண்ணாருன்னா, ஜோன் ஒரு ரொம்ப பெரிய ஒரு ஹிட் படம் கொடுத்தாரு. இதை தொடர்ந்து இவரோட அடுத்த படம் என்னவா இருக்கும்? இது ஒரு ரொமான்டிக் மூவியா இருந்தது தொடர்ந்து ஒரு ஃபீல் குட் ஃபிலிமா இருந்தது. இதை தொடர்ந்து இவர் அடுத்த மூவி பண்ணுவாரா? ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு இவரோட டெலிவிஷன்ல இருந்து வந்தாலும் இந்த படம் வந்து ஒரு ஹிட் கொடுத்ததுனால இவரோட படங்கள் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு இது இருக்கு. இந்த மாதிரி இவரோட கெரியர் இருக்கும்போது இப்ப அவரோட அடுத்த படம் என்ன? இவரோட அடுத்த படம் வந்து இப்ப புதுசா ஒரு டெபியூட்டி டைரக்டர் டைரக்ட் பண்ண போறாரு. இந்த படத்தோட மியூசிக் யுவன் சங்கர் ராஜா அவர்கள். ஆல்ரெடி கவினோட ஸ்டார் படத்துக்கு யுவன் சங்கர் ராஜா தான் மியூசிக் போட்டாரு. ஆல்ரெடி கவின் ஒரு அப்கமிங் ஆக்டரா இருந்தாலும் அதை தாண்டி ரியோராஜும் இப்ப அப்கமிங்கா இருக்கிறதுனால ஸ்டார் படம் ஹிட் ஆன மாதிரி இவரோட படமும் ஹிட் ஆகும்ன்ற மாதிரி இருக்கு. இதுல கோபிகா ரமேஷ் அவர்கள் ஃபீமேல் லீடா பண்றாங்க. இவங்க ரெண்டு பேரோட காம்போ எப்படி இருக்கும்? இவன் நிறைய கொஸ்டின்ஸ் வந்துட்டு இருக்கு. ஏன்னா ரியோராஜ்ன்ற இவருக்கு வந்து ரொம்ப பெரிய ஒரு யங் ஃபேன்ஸ் இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு மீடியால இருந்த போதும் சரி, இப்ப சினிமாக்கு வந்த போதும் சரி. சோ இந்த மாதிரி இவரோட ஃபேன்ஸ் இதுக்கு ரொம்ப எக்ஸைட்டடா இருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த மாதிரி சூப்பரான அப்டேட்ஸ்க்கு மறக்காம சினிமாஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.